வணக்கம் யோஸ், நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது டிடிஜி கேமிங். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பிஆர் ரேங்க்டு மேட்ச் தான் கைஸ் விளாட போகிறோம். அதில் வந்து ஒரு மேட்ச் விளாண்டு ப்ளஸ் ஆச்சுன்னா ஓகே அப்லோட் பண்ணிடுவேன். அப்படி அப்லோட் ஆகலை, அப்படி அதாவது ப்ளஸ் ஆகலை அப்படின்னா ரெண்டாவது மேட்ச் விளாடுவேன். ஓகேவா? ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல பெல் சிம் கொடுத்து ஆளில் படுக்கணும். அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு சென்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே கைஸ், கேம் பிளேக்குள்ளே வந்து வெற்றிகரமாக வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிஆர் ரேங்கில் டியோவை போகிறோம். ஓகேவா? டியோவை போகலாம். பிஆர் ரேங்க்குக்கு ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா? பிஆர் ரேங்கோட ஒரு சீரீஸ் வந்துட்டாலே இந்த இதுதான், இந்த காஸ்டியூம் தான் பார்த்துக்கோ, இந்த அவுட்ஃபிட் தான். ரொம்ப வளர்றேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னோடய ஸ்கில்ஸை பார்த்துக்கோங்க. இது மட்டும்தான் நான் வச்சு விளாடுவேன். வெறுமுனா வந்துச்சுன்னா நல்லது, சொலாராக வந்துச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன் தோக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. மைனஸ் ஆகக்கூடாது. மைனஸ் ஆனால் இன்னொரு மேட்ச் விளாடுவேன். ஓகேவா? ஓகே, வாங்க போகலாம். ஸ்டார்ட் போட்டுங்க ஐயா, போட்டோம். படி பெருமுடா கைஸ். அத்தாடி, என்னடா அவன் பேர் என்ன? குரோனோ தானே? ஏதோ ஒன்று அதை எடுத்துகிட்டு வந்திருக்கான். நான் மட்டும் இவர் பேர் என்னது? ஐயோ, சாண்டினோ. என்னடா கேமுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தோன்னே பேரையே மறந்துட்டேன். கேரக்டர்ஸ் பேர் யாருப்பா இது? தம்பி போடா. ஓகே கைஸ், லேக் ஆகாமல் நல்லாவே வருது. அதுவே எனக்கு போதும். லேக் ஆகிடுச்சுன்னா அது வாட்டுக்கு விளாடவே எனக்கு விருப்பம் இல்லாமல் போயிடும். ஏன் சொல்கிறேன்னா, அது பிடிக்காது கைஸ் வீடியோ எடுக்கும்போது லேக் ஆகுறது. ஹை ரோபோட் போ சாகு. என்ன உனக்கு? ஏன் பொம்மையை போட்டு போவேன் கைஸ், இங்கே உடஞ்சி கிடக்கும். எப்போ அவங்க ரோபோட்டை விட்டா நான் உடைக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? உடைப்பேன். என்னடா கிரிஞ்சாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், பெருமுடாக்குள்ளே வந்து நுழைஞ்சாச்சு. எங்கே இறங்கலாம்? அவனுக்கு கொடியை மாற்றி விட்டுருவோம். எங்கே பீக்கு இறங்க வேணாம் கைஸ். நான் வீடியோ எடுக்கிறேன், பீக்கு இறங்க மாட்டேன். வீடியோ எடுத்தால் பீக்கில் இறங்குறதில்ல. நாங்கள் மார்ஸ் எலக்ட்ரிக்கில் இறங்கிடுவோமா கைஸ்? ஓகே கைஸ், மார்ஸ் எலக்ட்ரிக் சூஸ் பண்ணிடுவோம். டேய், ஓகே, மார்ஸ் எலக்ட்ரிக் சூஸ் பண்ணியாச்சு. இவன் எங்கே இறங்குனா? பிளான்டேஷனுக்கு கிட்ட இறங்கியிருக்கானா? ஓகே, இங்கே எனக்குள்ளே இறங்கி அந்த மேல் வீடு இருக்குல்ல, பெரிய வீடு, அந்த நடு இது, அங்கே இறங்கிடுவோம். வேறு சாண்டினோ இறங்க மாட்டாங்க, ஏன்னா நான் நம்புகிறேன். ஒரு நம்பிக்கையை தாங்க வாழ்க்கை. ஓகேவா? அந்த இடத்துல இப்போ இறங்கினேன்னு வச்சுக்கோங்க, அந்த பீமசக்தி இது மாதிரி இருக்குல்ல, அந்த இதில் இறங்கினேன்னா நான் பொம்மையை கீழே போட்டு வர முடியாது, கஷ்டம் அது. ஸோ இது மேலே இறங்கிடும். இது கொஞ்சம் சேஃப்டி தான், கொஞ்சம் தான் சேஃப்டி, கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட் தான். ஏன்னா சைட்லேருந்து அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, மேலே இல்லை, யாரும் இறங்கலை, அதுவே எனக்கு போதும். ஓகே, கீழே இறங்கியாச்சு கைஸ். இப்போ வந்து நம்ம கன்னை டக்குன்னு எடுத்துடலாம். ஏகே கிடச்சிருக்கு. நம்ம பக்கத்தில் இன்னொரு எனிமி இருக்கானோ நினைக்கிறேன். இருப்பான் கன்ஃபார்மே, இந்த இருக்கான்ல. இருங்க பொறுமையாக அடிப்போம். அது படி செத்து போயிட போகிறேன். இப்போ மாறி இப்படி அடிப்போம். எங்ககிட்டேவா? ஐயோ, இது வரலையே, கரெக்டான இது வரல. ஐயோ, சரி விடுங்க கைசி, இப்படியே நம்ம இருப்போம். 75 இது தான் இருக்குது புல்லட்டு. அங்கே ஒருத்தன் வரான். சூப்பரு. ஓ வா, பியூட்டிஃபுல். சாவடா டே பாவி, ஜஸ்ட் மிஸ்ரா. படுத்துக்கிறோம் கைஸ், வேறு வழி இல்லை, படுத்துக்கணும். அப்போ தான் அடி விழுகாது நம்ம மேலே. நம்ம வந்து வாங்கிறதுக்கும் நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கேயே நம்ம எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். ஒரு MP5 எடுத்துக்கலாம். என்ன, நம்மளால் புல்லட் தான் எடுக்க முடியாது. நம்ம டீம்மேட் வந்து இது எடுத்து தந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அங்கே கிராஸ் ஃபயர் நடக்குது கைஸ். முடிஞ்சா எங்கடா கிராஸ் ஃபயர் முடிஞ்சா இல்லையாடா? வந்துருக்காங்க. ஓகே கைஸ், வெயிட் பண்ணுங்கள், நம்ம கீழே இறங்கிடுவோம். இனிமே இல்லைன்னு நம்புகிறேன். இங்கே போட்டுட்டு உள்ளே போய் நான் எதாவது எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் திங்ஸ் எனக்கு. ஹோலி ஷிட், ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். லேக் ஆகிடுச்சு கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சிச்சான்னு தெரில, ரெக்கார்டில் எனக்கு தெரிஞ்சிச்சு. லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி ஷேக் ஆச்சு. அந்த பொம்மையை தொட்டதே எனக்கு தெரியலை. தம்பி, ரிவைவ் பண்ணுறா தம்பி. இருங்க கைஸ், வந்துட்டு ரிவைவ் கேட்போம். நான் வந்து மைக் ஆன் பண்ணுற மாதிரி இருக்காது. மைக் ஆன் பண்ண மாட்டேன். ஆன் பண்ணேன்னா ரெக்கார்டில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும். ரிவைவ் பண்ணுறானே என்ன ஆனால் ஒரு கில், ஒரே ஒரு கில் அன்னை வந்து எடுத்தாச்சு.
வெற்றிகரமாக 1 கில் வந்து எடுத்துட்டேன். 2வது கில் எடுக்கலாம்னு முயற்சி பண்ணேன், ஜஸ்ட் முடியவில்லை. இந்த ரெக்கார்ட்காரனால் நடந்த ஒரு சோதனை. ரிவே பண்ணுறா, எவ்வளோ ரூபாய்க்கு ரிவே பண்ணா? சூப்பர் ரிவேலா, வேறு லெவல்ரா நண்பா, வேறு லெவல். ஓகே, நம்ம இவன் கூட இறங்கிக்கிறோம் கைஸ், அதான் நல்லது. ரெக்கார்டு இருக்கும் போது இவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரெக்கார்டு ஹெல்ப் பண்ண போகிறது இல்லையே, ரெக்கார்டு ஃபோனில் இருக்கிற ஒரு ஆப்பு தானே. இவன் தானே மனுஷன், இவன் ரிவே பண்ணுவான்டா நம்மளை. அந்த நம்பிக்கையில் இறங்குவோம். நான் வந்து அந்த லூட் எடுக்க போகலான்னு நினச்சேன், அவன் போயிட்டான். இருக்கட்டும், ஹெல்ப் பண்ணவன் வந்து எடுத்துகிட்டு போட்டோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயே இறங்கி இங்கேயே சர்வே பண்ணிடலாம். ஆனால் என்ன, மேலே இறங்கியிருந்தது நல்லா இருந்துச்சு, கீழே இறங்கின தப்பு கைஸ். அவன் போட்டுன்னு விட்டுருந்துருக்கணும். நான் தான் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு போய் இறங்கினேன், முடிச்சு விட்டாங்க போங்க. ஓகே கைஸ், டக்கு டக்குன்னு எடுத்துடலாம். இங்கேயும் இனிமையும் இருப்பாங்க, சேஃப்டி இல்லை இங்கேயும். ஆகு எடுத்துக்கிறோம். ஓகே, எடுத்தாச்சு. வேறு எஸ்கேஎஸ் கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். இந்த ஏகேயால் தாங்க, ஏகே எனக்கு சத்தியமாக விளாட வராது. அது ஏதோ ஃப்ளூக்கில் ஹெட் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். சீரியஸாக ஃப்ளூக்கில் தான் ஹெட் விழுந்திருக்கும். ஓகே வாங்க, இவன் எங்கேயோ கூப்பிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ என்ன ஏதோ இதை வச்சு பேனை வச்சு அடித்த மாதிரி இருந்துச்சு. உள்ள என்ன இருக்குது? ஓகே ஓகே ஓகே, வாங்க போவோம். வாடா போவான். எங்கடா போகிற கைஸ்? இவன் தான் கூப்பிட்ருக்கான். வாங்க போகலாம், பொறுமையாக போவோம். இந்த இடத்துல இனிமேல் இருப்பாங்க, கன்ஃபார்ம் இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். இது மட்டும் சாதாரண இடம்லாம் கிடையாது, இதுவும் நல்ல இடம் தான். ஆனால் முந்தி உள்ள பீக்கு அப்படியே வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் கைஸ். பீமா சக்தி மாதிரி தானே இருந்துச்சு முந்தி உள்ள பீக்கு. இப்போ இருந்துச்சுன்னா அது வேறு லெவலில் இருக்கும். என்ன செய்ய, பீக்கையே மாற்றிட்டாங்க. ஆனாலும் எனக்கும் கொஞ்சம் நல்லதாக இருக்குது இந்த சாண்டினோ கேரக்டர் இருக்கனால. வாங்க, இங்கே வச்சு ஈப்பியும் ஏற்றிக்கிட்டு நம்ம திங்ஸையும் எடுத்துக்கலாம். ஏன் அந்த பொண்ணு வான்னு சொல்லுது, கேக்கை சாப்பிட்டுட்டு சொல்லுதோ. இந்த உடை மேலே என்னது மெடிக்கிட்டா, வரேன். ஓகே, மெடிக்கிட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் எனக்கு செட்டிங்ஸ் இதாகுது, அது என்னன்னு தெரில. எனிமி இல்லையா? என்னடா புதுசாக இருக்குது. நான் வரப்போ மட்டும் எனிமி நிறைய பேர் இருப்பான். கன்ஃபார்ம் கைஸ், நிறைய பேர் இருப்பாங்க கைஸ், எனக்கு தெரியும். இங்கே என்னடா எனிமியே இல்லை. ஓகே, நல்லது தான், நான் வாங்க போவோம். எனிமியே இல்லை, ஆனால் கொஞ்சம் எஸ்கேஎஸ் கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம பிஆர் ரேங்க்கில் சீரீஸ் ஆரம்பித்ததுனால நம்ம வந்து ஒரே கன்னை வச்சு விளாட வந்து ட்ரை பண்ணுவோம். ஒரே கன் மீன்ஸ் என்ன சொல்கிறது, இப்போ எஸ்கேஎஸும் ஒரு யூஎம்பி கிடச்சிச்சின்னா அது மட்டும்தான் வச்சு விளாட போகிறேன். அந்த மாதிரி நம்மளுக்கு விருதுநகர்ன்ற பேர் வேணும்ல. எனக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, விருதுநகர் அப்படின்னு வரணும், சிவகாசின்னாது வரணும்ல. ஏன்னா டிஸ்ட்ரிக்டோட பேர் வரணும்ல, அதனால் எனக்கு ஒரு ஆசை இருக்கனால நான் இந்த மாதிரி சொல்கிறேன். அதனால் நம்ம ஒரே கனை வச்சு நம்ம விளாட்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முதல்ல கிடைக்கணுமே, எஸ்கேஎஸே கிடைக்கிறது எப்போயா தான் கிடைக்கும். ஓகே, எஸ்கேஎஸ்ஸு இல்லை, இது M500 பழகணும் கைஸ். ஆனால் ஆல்ரெடி ஹெட் அடிக்க தெரியும். ஒருவேளை ஃப்ளோவில் அவனே தம்பி நீங்களாம் ஹெட்டெல்லாம் அடிக்க முடியாது அப்படின்ட்டு அவனே ஒதுக்கி வச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, எனிமி என்னை அடித்து தூக்கி போட்டு போயிடுவான். இரா நான் எடுத்துக்கிறேன்டா ப்ளீஸ்ரா. ஓகே கைஸ், எடுத்தாச்சு. எனிமி இல்லையே, ஏன் கிரேவியார்ட்கிட்டே வந்துட்டோம், எனிமியவே காணும். வாட் ப்ரோ, இங்கே என்ன நடக்குது? நான் வந்தால் மட்டும் ஒரு நியாயம், இவன் கூட வந்தால் இன்னொரு நியாயமா? என்னடா இது? ஓகே போகலாம். எனிமி இல்லைன்றதில் கெத்தில் போயிட்டுருக்கேன். எனிமி மட்டும் இருக்கான்னு சொன்னீங்க, அப்படியே திருப்பி ஓடிடுவேன். நல்லா தான்டா இருக்குது, எனிமி இல்லைனாலும் நல்லா தான் இருக்குது. ஓகே கைஸ், வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிளுக்கு தாளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு சென்ட் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோ வேகமாக பேசுகிறதுனால என்னால் சத்தியம் முடியலை. எஸ்கேஎஸ் கிடச்சிச்சு கைஸ், நான் மூச்சு விடாமல் பேசினேன் தெரியுமா, அதனால தான் எஸ்கேஎஸ் கிடச்சிச்சு. ஃபோன் லேக் ஆகுது, விலையை கட்டி விட்றாதரா கைஸ். என்னதில் லான்ச் பேட் யூஸ் பண்ணியிருக்காங்க கிரேவியார்ட் மேலே போகிறதுக்கா? அதுக்கு நடந்து போய் குதிச்சாலே வந்துடுவேன் மேடா கிரேவியார்டுக்கு, வீட்டுக்கு மேலே. ஐயோ சின்ன பசங்க அப்படிலாம் இல்லை, கீழே எனிமி இருந்திருப்பாங்க.
ஸோ இவங்க சீக்ரெட்டாக போவோன்ட்டு அந்த லான்ச் பேட் மூலமாக வந்திருப்பாங்களா இருக்கும், யாருக்கு தெரியும். நம்மளுக்கு இங்கே இருந்தால் தானே தெரிய போகுது. கொஞ்சம் லேக் ஆகுது. லேக் இஷ்யூ குறைக்கணும்னா கேலரியில் இருக்க இமேஜஸை தான் அழிக்கணும். இருங்க கைஸ், லைட்டாக லேக் ஆகுது. வீடியோவில் எப்படி வரும்னு தெரியல, லேக் ஆகும்னு நினைக்கிறேன். என்னடா எங்கே பார்த்தாலும் M500 இருக்குது. M500 இல்லை, ஐயோ. அதான் கைஸ், அந்த வீடியோலேயே நான் உழந்திருப்பேன். M590, M500 கிடையாது. ஐயோ, RX100ன்ற மாதிரி M500 சொல்லிட்டு இருந்திருக்கேன். சே, இவ்வளோ கேவலமாகி போச்சு. அந்த இதெல்லாம் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா யாருக்காவது தெரிஞ்சிருக்கும். ஓகே, நல்லா போகுது. ஆனால் எனிமி இல்லாததான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது லைட்டாக. என்ன தம்பி ட்ராப்பா? எடு. ஓகே, இரா அண்ணன் வந்து எடுத்துக்கிறேன். என்ன இருக்குது? UAV. இதுதான் வேணும் எனக்கு. அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது இல்லை. என்னடா தம்பி அதை எடுக்காமல் போகிற தம்பி, என்ன தம்பி? ஓகே, இப்போ எங்கே போகலாம் தம்பி? வாப்போம். நின்றுக்கிட்டே இருக்கேன்க்கடா, மாதம் நின்றுக்கிட்டே இருக்காதீங்கப்பா, வாப்பா. அவெல்லாம் என்ன சொல்லணும்? முடிய போதா மேட்ச்சு? அட பாவியா, அதுக்குள்ளே முடிய போதாடா? நான் கில்லே ஒன்று தான் அடித்தேன். இவன் எத்தனை கில்லு? 2 கில்லா? இவனும் 1 கில்லு தான் நினைக்கிறேன். 1 கில்லு. டேமேஜ் என்னோட அதிகம். இல்லையா, டேமேஜ் என்னோட குறைவு தானா? அடா பாவிகளா 2 பேரும் ஒரே இதில் இருக்கோம். என்னது கொஸ்ட்டு ஃபெயில்டா? என்ன கொஸ்ட்டு? ஓகே கேஸ், தாம்சன் எடுத்துக்கிறோமா, இதை வச்சுக்கிறோமா? கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இதே இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல மாறுறப்ப டக்குன்னு எனிமி முன்னாடி இருக்கணுமா? அவ்வளோதான், செத்துருவேன் அந்த இடத்துலையே. ஓகே கைஸ், நம்ம டீமை விட்டு ரொம்ப தள்ளி வரக்கூடாது, தவறு. அவன்கிட்டே போயிடுவோம், அவனை காணும் இப்போ. ஓகே கைஸ், வீடியோ இல்லை வேணாம். இது எத்தனை வாட்டி தான் சொல்ல. சரி கைஸ், இங்கேயும் வந்து நம்ம இது எடுத்துக்கலாம். இது வச்சுருக்க இது ரொம்ப நல்லா இருக்குது. கேக் சாப்பிட்றதும் ஈபி ஏறுறதும் ஒரு பக்கம் நல்லா இருக்குது. ஓகே, வாங்க வேமா ஈபி ஏற்றுங்க. போமா. எனிமி நினச்சேங்க. எனிமி இல்லை. டே சூப்பர் மெடிக்கிட்ரா. தேங்க்யூடா. அவன் வச்சுருக்கிறதுக்கு வந்தான் போல. இங்கே ஒரு மெடிக்கிட் இருக்கு, எடுத்துக்கோ தம்பி. அப்போ நான் எடுத்துக்கிறவா? ஏன்டா இப்படி உட்காந்துருக்க? சரி வாங்க போவோம். என்ன இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க? டே பேசாமல் அங்கேயே இருந்துருக்கலாம்டா. நம்ம அங்கே தான்டா இது ஜோனு. ஐயோ, சரி இருக்கட்டும். வந்ததுக்கு ஒரு சூப்பர் மெடிக்கிட் கிடச்சிச்சு. அப்படின்னு சொல்லுவேன், இப்படின்னு சொல்லுவேன். அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படின்னு சொல்கிறான், இப்படின்னு சொல்கிறான், கிறுக்கு பயலாக இருப்பான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்டு தான். கார் இருக்குடா. டேய் ஏறா. வாடா போவோம். மாப்பிள்ளை போவோம். ஓகே, இந்த வழி இருக்குல்ல, அது பாட்டுக்கு அடிச்சு. வழி இல்லை. எங்கடா வழி? இதான்டா ஜோன் முடிஞ்சிடா. அவ்வளோதான்டா, இங்கே தான்டா ஜோனு. கிரேவியார்டு மேலே ஏறிடுவோமா பேசாமல்? அதான் கரெக்டு, கிரேவியார்டு மேலே ஏறிடுவோம். இங்கே எனிமி இருக்கானான்னு ஒரு சர்ச்சிங் போட்டுருவோம். எனிமி இல்லை. அவன் என் பின்னாடியே வரான்டா. டீம்மேட்டு இதான்டா டீம்மேட்டு. ஒன்றை மாதிரி தான்டா இருக்கணும் எல்லோரும். இல்லைடா இந்த வீட்டுக்கு வந்தால் லேக் ஆகுது ஃபோனு. எங்கே நிற்கிறது? அந்த நிற்கிற இடம் வந்து இருக்கா? நம்ம இங்கே நின்றுக்குறோம் கைஸ். ஜோன் முடிஞ்சா? ஐயோ, எனிமி தெரியலையே. எத்தனை பேர் இருக்கான்? 7 பேரா? எங்களை சேர்க்காமனா 6 பேர் தான் இருக்காங்க. அதுக்கு நாங்கள் கீழே இறங்கிடுவேன். ஐயோயோ, நான் விழுகிறேன்னு சொல்லவே இல்லையா தம்பி? ஓகே, வா டீம்மேட், வா, ஓடியா. நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. வா ஏறு. எங்கடா எனிமி? 1 கில் தான்டா அடிச்சிருக்கோம் 2 பேரும் சேர்ந்து. எனிமி இருக்கான். ஏதோ சத்தம் பண்ணி கேட்குது டக்குன்னு. வேர் இஸ் த எனிமி ப்ரோ? மண்டை காயுது ப்ரோ. எனிமியை காணலாடே. அந்த இருக்கான்டா 2 பேர். எங்களை தான் அடிக்கிறானா? ஐயோ, நினச்சேன் எங்களை தான் அடிக்கான். அங்கிட்ட ஒருத்தன் கார் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான்.
ஓகே, நம்ம அவனை சுற்றி வளைச்சி பிடிக்கலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளேயும் போயிட்டான். ஓகே, அவனை ஃபாலோ பண்ணுவோமா? ஃபாலோ பண்ணிடுவோம். 2 பேர். என்னடா லேக் ஆகுது ஃபோனு? ஃப்ளாஷ்பேக். அதுவே எனக்கு போதும். லேக் ஆயிடுச்சுன்னா அது வாட்டுக்கு விளாடவே எனக்கு விருப்பம் இல்லாமல் போயிடும். End of flashback. இருங்க, அங்கே தான் இருக்கான், வெயிட் பண்ணுங்கள். ஃபோன் பார்த்தீங்களா லேக் ஆகிருந்துச்சு. அங்கே கிரெனேடை போட்டிருக்கேன். இன்னும் அடியே விழுகல அவனுக்கு. இருங்க, நான் முதல்ல மெடிக்கிட்டு போட்டுக்கிறேன். டேய் போகாத மேன். அடிச்சிட்டோம்டா, வேற லெவல்ட்ரா மோனே. டீம் ஒய் போட்டா. ஆகா, 4th லெவல் வெஸ்ட்டு. உள்ளே போண்டா ஜோனுக்குள்ள. ஐயோ செத்துருவேன்டா அப்புறம் நான். ஏறா ஏறு. அடா பாவி, எனக்கு பார்த்தீங்களா கைஸ் ஃபோன் லேக் ஆரம்பிச்சிருச்சு. என்ன எப்படி லாடுறதுன்னே தெரியல. எப்பயுமே இப்படி ஆக மாட்டான். இன்றைக்கி மட்டும் அவனுக்கு என்னதுன்னு ஆச்சுன்னு தெரில. எவன்டா அடித்தானா என்ன ஆச்சு ஒரு மாதிரி. வெடிக்க வச்சிட்டாங்க. ஓலி ஷிட். நோ. எங்கே இருந்து அடித்தான்? அந்த வீட்டு மாடியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐம் சே ரைட் சைடில் இருக்கான், பார்த்துட்டேன். அந்த இருக்கான். இந்த எல்ஷேப் வீட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க ஏறிடுவோம் எல்ஷேப் வீட்டுக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை? ஏறியாச்சு. எல்ஷேப் வீட்டில் இனிமே இல்லையே. ஏறுறாங்கடா. டீமெண்ட்டா? ஐயோ பயமாக இருக்கே. நான் வந்ததுலேருந்து ஒரு கில் தாண்டா அடித்தேன். சரி, இந்த மாதிரி மேட்ச்சை நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். இங்கே இறங்கிடுவோம் சைடில். அந்த இருக்கான் பாருங்க. ஓகே, டக்குன்னு ஏறி போவோம். அவங்க 2 பேர் தாங்க ஐஸ், வேறு யாரும் இல்லை அங்கே. இருங்க, இங்கேருந்து போகுதான்னு பார்ப்போம். அது ஐஸா போகலையே. அட்ரா. ஏறா விஜய். ஏறியாச்சு பாதி ஏறியாச்சு. இருங்க பாதி ஏறியாச்சு. பொம்மையை போட்டாச்சு. அங்கே பொம்மையை உடச்சி போட்டாங்க. ஐயோ சை. அவன் லைஃப் ஏற்றி விட்றாங்க ஐஸ் அவனுக்கு. நிறைய கிரேனேட் போடுறான்டா அவன். க்ளோவல் விழுகல. இருங்க பொறுமையாக இருப்போம். அவ்வளோதாங்க. ஃபோன் என்னன்னு லேக் ஆகுது. சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கல. பெல் சிம்மில் கொத்த ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு சென்ட் ஆகிட்டே இருக்கும் கைஸ். இதை விட இப்போ இருக்குது உங்கள் விஜய். ஓகே, பாய்.